தளபதி விஜய் அவர்கள் அரசியலில் ஈடுபட போறாருன்னு நம்ம எல்லாருமே தெரியும். இவர் எப்போ கட்சி ஆரம்பிக்க போறாரு, அந்த கட்சிக்கு என்ன பேர் வைக்க போறாரு, அதில் என்ன கொள்கையை இவர் முன்வைக்க போறாரு, இந்த அரசியலை எப்படி அவர் கையாள போறாரு அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட டாக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் போயிட்டு இருந்தாலும் இன்னும் கட்சியோட பேர் கூட அறிவிக்கலை. இருந்தாலும் இவர் 2024 எலெக்ஷனில் நம்ம தளபதி அவர்கள் இந்த கட்சிக்கு தான் போய் சப்போர்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர் பேசிட்டு இருந்தாங்க. அதுக்காக ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாகவும் இந்த குழப்பத்தெல்லாம் தீர்க்கிற விதமாகவும் நேற்றுக்கு ஒரு அப்படி கிடைச்சிருந்துச்சு. அதுவும் அஃபிஷியலாக நம்ம தளபதி கிட்ட இருந்து தளபதி விஜய் அவர்கள் ஆரம்பிச்சிருக்க கட்சியோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழக வெற்றி கழகம். இதுதான் அவரோட கட்சியோட பேராக இருக்கு. இவர் என்ன மாதிரி அரசியல் முன்வைக்க போறாரு அப்படிங்கிற மாதிரியும் அதிலே குறிப்பிட்டிருக்காரு அந்த மூவக்க அறிக்கையில. அதில் சில முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 2024 இப்போ நடக்க போற எலெக்ஷன்ல நாங்கள் போட்டியிட போறதும் கிடையாது, யாருக்கும் சப்போர்ட் பண்ண போறதும் கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக அவர் முன் வச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அரசியலுக்குள்ள அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் சினிமாவில் எந்த ஒரு படமும் நடிக்க மாட்டேன் அப்படிங்கிறத ஒரு உறுதியா இருக்காரு. இப்போ அவர் நடிக்க போற அந்த கோட் படத்துக்கு அப்புறம், தளபதி 69 படத்துக்கு அப்புறம் ஒரு வேற எந்த ஒரு படமே நடிக்க மாட்டாரு அப்படிங்கிறத அவரே சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் நம்ம தளபதி ஃபேன்ஸ் கிடையாது ஒரு அதிர்ச்சியான விஷயமா இருந்தாலும், சினிமாவில் இவ்வளோ சாதனையை பண்ணி முடிச்சா நம்ம தளபதி அவர்கள் இப்போ நம்ம அரசியலுக்குள்ள வந்ததுக்கப்புறம் அவர் என்ன மாதிரியான சாதனை பண்ண போறாரு அப்படிங்கிறது பார்க்கறதுக்காண்டி நிறைய ரசிகர்கள் ஆர்வமாக இருக்காங்க. அந்த ஒரு ரசிகர்கள் நானும் ஒருத்தன். தளபதி இது வரைக்கும் நம்ம சினிமாவில் நம்ம பல இடங்கள்ல பல விதமான பார்த்துருப்போம். இப்போ நம்ம கூட நம்ம ஃபீல்டில் இறங்கி நம்மள ஒரு ஆளாக நிற்க போறாரு. இதை நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம தளபதியோட அரசியல் வருகையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டு விட்டுருங்க. இந்த வீடியோ முடிக்கும் போது உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிற ஒரே விஷயம் இது மட்டும்தான். கப்பு முக்கியம் பிகிலே. நான் இதை எதுக்காண்டி சொல்கிறேன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 2026 தளபதி அவர்கள் அரசியலில் என்ன பண்ண போறாரு, நம்ம தளபதிக்காண்டி நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத 2026 நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, பாய்.